நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ காட்சியானது தைப்பூச தினத்தின் பொழுது முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது முருகப்பெருமான் தன்னுடைய கண்களை திறந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்திருக்காரு. இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை தாங்க நீங்க பார்த்தீங்க. ஸோ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு பதிவை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பாக்கியம் செய்திருக்க வேண்டும். உலகில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பலருக்குமே முருகப்பெருமான் இஷ்ட கடவுளாகவே காணப்படுறாரு. மேலும் இவர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவரும் கூட. இவ்வளவு சக்திகளை பெற்றிருக்கக்கூடியவருக்கு முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படக்கூடியது தாங்க தைப்பூச நாள். இந்த தைப்பூச நாளில் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது, எத்தகைய வழியில் இந்த நாள் இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுளான வெற்றிவேலன் முருகனுக்காக கொண்டாடப்படக்கூடிய திருவிழாக்களில் ஒன்றுதான் தைப்பூசம். இந்த தைப்பூசம் ரொம்பவே முக்கியமான ஒரு நாளும் கூட. தைப்பூசம் அப்படிங்கிறது தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரக்கூடிய நாள் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த நாளில் முருகனுடைய அருள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அருள் பெற்ற முருகப்பெருமான விரதமிருந்து வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை தான் தைப்பூசம் நாளில் செய்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதம் மிக்க அந்த நாளில் பல்வேறு விதமான அதிசயங்களை முருகப்பெருமான் நிகழ்த்திட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு வீடியோ காட்சியில் நம்ம பார்த்துருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா காண கண்கொடி வேணும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா முருகப்பெருமான் கண் திறந்தது போல அந்த ஒரு சிலையில் ஒரு மாற்றத்தை பக்தர்கள் அனைவருமே உணர்ந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருமே வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா, விரவேல் முருகருக்கு அரோகரா அப்படின்னு கோஷங்கள் எல்லாம் முழக்கி முருகனை மனதார வழிபாடுகள் எல்லாம் செய்திருக்காங்க. தைப்பூச நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான முருக பக்தர்களும் பக்தி பரவசத்தோடு காணப்படுவாங்க. ஸோ எங்கெல்லாம் முருகன் ஆலயங்கள் இருக்கோ அங்கே எல்லாமே திருவிழாக்களால் ரொம்ப ரொம்ப சூழப்பட்டு இருக்கும், மகிழ்ச்சியானது நிறைந்திருக்கும். ஸோ யார் ஒருவர் தைப்பூச நாளில் விரதமிருந்து முருகனை வழிபாடுகள் செய்து வேண்டுதல்கள் வைக்கிறாங்களோ அவர்களுடைய வேண்டுதல்களை முருகப்பெருமான் உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கிறாரு. அதாவது இந்த நாளில் வெற்றி பெரும் நாயகனை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் கல்வி, செல்வம், ஞானம் என்ற மூன்றிலுமே சிறந்து விளங்குவார்கள். இதுதான் ஐதீகமும் கூட. முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாளில், அதுவும் தைப்பூச திருநாளில் முருகனை வழிபாடுகள் செய்வதும், முருகர் கோவில்களுக்கு பாத யாத்திரை போகிறதும், காவடி எடுக்கிறதும், அழகு குத்துவதும், நேர்த்தி கடன்களை செலுத்துவதும் வழக்கமாயிருக்கு. ஸோ இந்தியா மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய தென்னிந்தியர்கள் வாழக்கூடிய இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரீசியஸ், தென்னாப்பிரிக்கா, பிஜி, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் கொண்டாடப்பட்டு வருது. அதாவது இந்தியா மட்டும் கிடையாதுங்க, இந்தியாவை போல மலேசியாவிலும் தைப்பூச தினத்தன்று அரசு பொது விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட தைப்பூச தின வரலாற்றுகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக காணப்படுது. தைப்பூச நன்னாளில் தான் உலகில் முதல்ல நீரும் நீரில் இருந்து உலக உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால தான் இந்த நாளில் பல்வேறு விதமான ஆலயங்களில் தெப்ப திருவிழாக்கள் நடத்துகிறாங்க. முருகப்பெருமானுக்கு சூரனை வதம் செய்ய பார்வதி தேவி தன்னுடைய சக்தி முழுவதையும் கொண்டு உருவாக்கிய பிரம்ம வித்யா என்ற வேலை வழங்கிய அருளிய திருநாளும் இந்த நாள் தாங்க. முருகப்பெருமானுடைய வள்ளி பிராட்டிய தைப்பூச நன்னாளில் தான் மணந்து கொண்டார் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. இப்படி தைப்பூச தினத்தன்று விரதம் இருப்பது வழக்கமான ஒன்றுதான். அன்று புதிதாக சமைத்த உணவுகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் என்பதும் ஐதீகம். அதாவது பூசத்தன்று பூனை கூட பழையதை உண்ணாது அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்திகள் பெற்ற இந்த நாளில் கண்டிப்பாக நீங்களும் வழிபாடுகள் செய்யுங்க. மேலும் தைப்பூசம் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய பழனியில் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. தைப்பூச தினத்தன்று நடைப்பயணமாக பழனி முருகனுக்கு காவடி எடுத்து வரக்கூடிய பக்தர்கள் பாடிய பாடல்களை ரொம்ப ரொம்ப பிரபலமாகவே காணப்படும். இதுதான் காவடி சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் தன்னுடைய தங்கையான சமயபுரத்து அம்மனுக்காக இந்த நாளில் தாங்க காவிரி கரையில் சீர்வரிசைகள் எல்லாம் கொடுப்பாரு. இதை ஒட்டி சமயபுரத்தில் 10 நாட்கள் திருவிழாக்களானது நடைபெறும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் தைப்பூச தினத்துல தான் ஜோதியாக மாறி இறைவனிடம் சேர்ந்தார். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான்.
வழக்கமாக 6 திரைகளை நீக்கி காண்பிக்கப்படக்கூடிய ஜோதி தரிசனமும் தைப்பூச தினத்தன்று 7 திரைகளையும் அகற்றி முழுமையாக ஜோதி தரிசனத்திற்கு வழிவகை செய்வாங்க. வஜன், வருகுணன், பாண்டியன் ஆகிய மன்னர்கள் தங்களுடைய தோஷங்கள் தீர திருவிடைமருதூர் கோவில்ல இருக்கக்கூடிய புனித தீர்த்தலத்துல நீராடி வரம் பெற்றதாக புராணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அசுவமேத பிரகாரத்தை சுற்றி வந்தால் பிரம்மஹத்தி தோஷமானது நீங்கும் அப்படின்றதான் நம்பிக்கை. ஸோ இது போல் தைப்பூச நாளில் தான் நெல்லையில் இருக்கக்கூடிய தாமிரபரணி நதிக்கரையில் நெல்லையப்பரை நினைத்து தவமிருந்த காந்தியம்மன் தைப்பூச நாளில் நெல்லையப்பருடைய அருளை பெற்றிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் திருச்சேரை திருத்தலத்தில் காவிரியானவன் ஸ்ரீமண நாராயணன் பெருமானை நோக்கி தவம் இருந்திருக்காரு. அவளில் தவத்தால மகிழ்ந்த நாராயண பெருமாள் அவருக்கு தைப்பூச நன்னாளில் தான் காட்சி கொடுத்து அருள் புரிந்திருக்காரு. மயிலம் கோவிலில் தைப்பூச தினத்தன்று தாங்க முருகப்பெருமான் தங்கமயில் வாகனத்தில் எழுந்துருளி மலை மீது இருந்து அடிவாரத்திற்கு வருவார். இந்த காட்சியை காண்போருக்கு மறுபிறவி இல்லை அப்படின்றது நம்பிக்கையாகவே இருந்துட்டு இருக்கு. மேலும் திருவிடைமருதூர் காவிரியின் படித்துறைக்கு பூசத்துறை கல்யாண தீர்த்தம் என்ற பெயரும் இருக்கு. இந்த தைப்பூச தினத்தில் ஈசனும் சக்தியும் ரிஷப வாகனத்தில் இந்த படித்துறைக்கு வந்து தீர்த்தவாரி செய்து வீதி வழியாக உலா வருவாங்க. வீதி வழியாக வந்து ஆலயமும் செல்றாங்க. இந்த காட்சியை காணக்கூடியவர்களுக்கு திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த சென்று பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண வரன் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தைப்பூச நன்னாளில் தான் பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை என்ற பெண்ணை அவரது அஸ்தி களத்திலிருந்து பதிகம் பாடி திருஞான சம்பந்தர் உயிர் பெற்றார். முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியை திருமணம் செய்து கொண்டதால ஊழல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக தைப்பூச நாளில் தான் முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுத்தாராம். முருகன் நரகாசுரனை வதம் செய்த ஒரு நிகழ்வானது சிறப்பு விழாவாக இன்றும் தைப்பூச தினத்தன்று பழனியில் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. குளித்தலை கடம்பாவன நாதர் தலத்தில் தைப்பூச நாளில் தான் சப்த கன்னியருக்கு ஈசன் காட்சி கொடுத்து வரங்களை எல்லாம் அளிச்சிருக்காரு. ஸோ இது போல் எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த நாளில் தாங்க நடந்திருக்கு. குறிப்பாக இந்த நாளில் தில்லை நடராஜர் நடனமாடி காட்சி அருள வேண்டும் என்று தவமிருந்த வியாகர்பத்தர், பதஞ்சலி, ஜெய்மினி போன்ற முனிவர்களினுடைய தவத்தை ஏற்று தைப்பூச தினத்தில் நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடி மகிழ்வித்திருக்காரு அப்படின்னு வரலாறுகள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கு. மேலும் இந்த நாளில் கொங்கு மண்டபத்தில் இருக்கக்கூடிய பலரும் பார்த்தீங்கன்னா கொடுமுடியில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றின் தீர்த்தத்தை எடுத்து தீர்த்த காவடியாக முருகன் ஆலயங்களுக்கு கொண்டு செல்வதை வழக்கமாகவே கொண்டிருக்காங்க. மேலும் தைப்பூச தினத்தன்று பழனிக்கு காவடி எடுத்து வரக்கூடிய பக்தர்கள் வழிநெடுக முருகனை நினைத்து பாடல் பாடிகள் படியே வருவாங்க. மேலும் தங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப என்ன வேண்டுதல்கள் வச்சிருக்காங்களோ அந்த ஒரு வேண்டுதல்களின் அடிப்படையில் காவடிகளை சுமப்பதும் வழக்கமான ஒரு செயல்பாடு தாங்க. இந்த தைப்பூச தினத்தில் பார்த்தீங்கன்னா சிவாலயங்களில் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்படி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே அன்பானது அதிகரிக்கும். மேலும் பிரியாத வரத்தை பெற முடியும். வாயு பகவானும் வர்ண பகவானும் அக்னி பகவானும் ஈசனினுடைய அதீத சக்தியை உணர்ந்த நாளாக இந்த நாள் பார்க்கப்படுது. அதாவது இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியாக இறைவன் மட்டுமே இருக்கிறான் என்பதை உணர்த்தக்கூடிய புண்ணிய நாள் தாங்க இந்த தைப்பூச நாள். தைப்பூச நாளில் இந்த நாளில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் கூடி வரும் பொழுது வழிபாடுகள் செய்வதால் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சனி பகவான் தொடாத கடவுள் முருகன் மட்டும்தான். அதனால தான் சனியினுடைய ஆதிக்க நட்சத்திரமான பூசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விழா எடுக்கிறாங்க. தைப்பூச தினத்தன்று பழனி முருகனுடைய அபிஷேக ஆராதனைகளை தரிசிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் பல சகல பாவங்களும் தீர்ந்து போகும். மேலும் இந்த நன்னாளில் சுபகாரியங்கள் செய்தோம் அப்படின்னா தம்பதிகள் வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்க அப்படின்றதான் ஐதீகம். ஸோ இவ்வளவு சக்திகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த நாளில், அதாவது வேண்டியதை கொடுக்கக்கூடிய திருநாளில் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் உங்களுடைய வேலைகளை சுபமாக செய்து முடிக்க முடியும். ஸோ எவ்வளவு சிறப்புகள் பெற்றிருக்கு இந்த நாளில் முருகப்பெருமானும் பார்த்தீங்கன்னா காட்சி கொடுத்திருக்காரு. ஸோ இது போல அபூர்வமான அதிசயங்களானது தைப்பூசத்தில் நிகழ்வது இயல்பான ஒரு விஷயம்தான். என்ன மாதிரியான சிறப்புகளும் அபிஷேக அலங்காரங்களும் அதிசயங்களும் முருகனுடைய ஆலயங்களில் நடைபெறுது, தைப்பூசத்தில் என்னெல்லாம் சிறப்புகளானது இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே நம்மளுடைய சேனலை அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காம சேனலை விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.